காளி, தாரா, பகலாமுகி, தூமாவதி, சின்னமஸ்தா, மாதங்கி, புவனேஸ்வரி, கமலாட்கி, திரிபுர சுந்தரி, பைரவி, தாரா, துத்தாரி, தூரி, சோஹா. நீ ஒரு மந்திரம் உச்சரிக்கிற அப்படின்னா அது 1000 மடங்கு. அதுவும் மாலை நேரங்கள்ல சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நீ உச்சரிக்கிற அப்படின்னா 10,000 மடங்கு பலன். ஐயோ, தந்திராவா? அது பிளாக் மேஜிக் ஆச்சு. அது பில்லி சூனியம் ஏவல் தானே தந்திரம். ஒரு நிறமாத கர்ப்பிணியினோட பிணம். இந்த பிணத்து மேல உட்கார்ந்து நீ சவசாதனை செய்யணும் அப்படிங்கிறாரு. சவசாதனை என்னம்மா அப்படின்னா, தாரானா யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் விவரிக்கிறார். வானலாவி ஒரு பெண் நீல வண்ணத்துல நிக்கிறா அப்படின்னா நம்ம பார்த்தா நம்ம இருதயம் துடிக்குமா? முதல்ல ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷாக்னால நம்ம இறந்து போயிடும். சுடுகாட்டுல கரெக்டா மத்தியம ஒரு பகுதியில நேரம் பாத்தீங்கன்னா 12 மணியிலிருந்து அந்த விடியற் காலையில 2 மணிக்குள்ள அந்த வாய் ஃபுல்லும் எண்ணெய் ஊத்தி, வேப்பெண்ணெய் ஊத்தி பெரிய திரி போட்டு விளக்கேத்துறாங்க. விளக்கேத்திட்டு அந்த பெண் பாத்தீங்கன்னா நிறைமாத கர்ப்பிணியாவே இருக்கா. அந்த பெண்ணுடைய வயிறு மேல நெஞ்சு பகுதியில உட்கார்ந்து தாராவை வழிபாடு பண்ணணும். இதுதான் சவசாதனை. தாரா முன்னாடி நிற்கும் போது கரியை தூக்கி போடு, ரத்தம் கேட்பா. ரத்தம் கேட்கும் போது நீ பாத்தீங்கன்னா கரியை தூக்கி போடணும். அந்த ரத்தத்தை சாப்பிட்டுட்டு அவ கொடுப்பா. முழுசும் சொல்லல. அது கழுத்து அமுத்துறாரு. அமுத்தும் போது அதனோட பல்லு இந்த இடத்துல ஒரே ஒரு கடி கடிச்சு ஒரு லைட்டா ஒரு துளி ரத்தத்தை எடுத்துட்டு வானலாவி நிக்குது. வானலாவி நின்னா ஒரு அம்மா. தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்றது. இப்ப பாருங்க, தசமகா வித்யாக்கள் அப்படின்றது என்ன மாதிரி ஆளுங்க ஏறக்குறைய 15 வருஷமா பேசிட்டு தான் இருக்கும். ஆனா சமீபத்துல சமூக வலைத்தளத்துல பாக்குறேன் நானு ஒரு சில பதிவுகள் தசமகா வித்யாக்கள் என்னமோ பேய் மாதிரி, பிசாசு மாதிரி, பூதம் மாதிரி சித்தரிக்கப்படுறாங்க அப்படின்றதுதான் உண்மை. அதை பார்த்து நிறைய பேர் ஐயோ, நம்ம பாத்தீங்கன்னா தாராவை எப்பயோ ஒரு முறை நாங்களே தாராவை கும்பிடுறோம், எப்பயோ ஒரு முறை தூமாவதியை கும்பிடுறோம், எப்பயோ ஒரு முறை மாதங்கியை கும்பிடுறோம். அதுவும் கும்பிடுறதுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை. பயப்படணுமா அப்படிங்கிற மாதிரி வருது. ஆக தசமகா வித்யாக்களை பத்தின நிறைய ஃபேக் நியூஸ் போகுது. இப்ப இந்த மாதிரி நிறைய பயப்படுறீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. எப்படி மாதா காளிகாவை பத்தி நம்ம பேசணும். மாதா காளிகா மாதிரியே தான் மாதா தாராவை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். 10 வித்யாக்கள்: காளி, தாரா, பகலாமுகி, தூமாவதி, சின்னமஸ்தா, மாதங்கி, புவனேஸ்வரி, கமலாட்கி, திரிபுர சுந்தரி, பைரவி. இப்படி 10 மாதாக்கள் இருக்காங்க. இந்த 10 மாதாக்களும் யாருனுடைய அம்சம்? சாக்ஷாத் அகிலலோக அன்னை பார்வதி தான் 10 அவதாரங்களை எடுத்தா. இந்த 10 அவதாரங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விஸ்டம் காடஸஸ் அப்படிம்பாங்க. ஈசனுக்கு ஒரு ராத்திரி, அம்பிகைக்கு 9 ராத்திரி, அம்பிகைக்கு ஒரு நவராத்திரி தான் இருக்கா, 3 நவராத்திரி இருக்கு. அதுல நம்ம பாத்தீங்கன்னா ஷாமலா நவராத்திரி இருக்கு, அதே மாதிரி மெயின் நவராத்திரி இருக்கு. அந்த முக்கியமான நவராத்திரியில அம்பிகையினுடைய அத்துணை அவதாரங்களையும் வழிபாடு பண்றதுக்காக எத்தனையோ தாந்திரிகவாதிகள் காத்து கிடப்பாங்க வருஷம் முழுசும் அப்படின்னா. காரணம் என்ன? நவராத்திரியும் போது தாயார வழிபாடு பண்ற அப்படின்னா நீ ஒரு மந்திரம் உச்சரிக்கிற அப்படின்னா அது 1000 மடங்கு. அதுவும் மாலை நேரங்கள்ல சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நீ உச்சரிக்கிற அப்படின்னா 10,000 மடங்கு பலன் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சரிம்மா, தாரான்னு சொல்றீங்களேம்மா, யாருமா இந்த தாரா அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி அம்பிகையினுடைய ஒரு ஸ்வரூபம். தாராவை பத்தின நிறைய கதைகள் இருக்கு. தாராக்கு அதிகப்படியான தாயுள்ளம். அம்மா அம்மா அம்மான்னு நீ கூப்பிட்டா போதும் ஓடோடி வருவா. இன்றைய தினமும் எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா இன்றைய நாட்கள்லயும் தாராவை பார்த்தவங்க எத்தனையோ பேர் உண்டு. தாரா துத்தாரே தூரே ஸ்வாஹா, தாரா துத்தாரே தூரே சோஹா அப்படின்ற ஒத்த மந்திரம், ஒரு வரி மந்திரம் சொல்லி தாயாரை பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நிதர்சனமான உண்மை. சரி, தாயாரை பார்த்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கா? இருக்குமா? அந்த அத்தாட்சியோடவே உண்மை கதையோடவே நான் சொல்றேன். இப்ப நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அப்பா பாருங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜரா இருந்தார். எங்க வீட்டுக்கு பாருங்க எங்க அப்பா அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர் அப்படின்னால ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினத்தந்தி, தினமணி இப்படி எல்லா பேப்பரும் வரும். நாங்க எல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறோமோ இல்லையோ, காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி பேப்பர் படிக்கணும். இது எங்க அப்பானோட ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லலாம். ஆனா திட்டமாட்டாரு,
கோவப்பட மாட்டார். கண்ணு இதை படிக்கணும் கண்ணு அப்படின்னு ரொம்ப பாசமா சொல்லுவாரு. அதனால சின்ன வயசுல இருந்தே படிக்கிறது அப்படின்றது ஒரு ஹேபிட்டா வந்துச்சு. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்ப எங்களுக்கே 40+ ஆகுது. அப்ப வந்து பாருங்க, நாங்க வந்து ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும் போதெல்லாம் கூட எங்களுக்கு நல்லா படிக்க தெரியும். தமிழ் அப்படின்றது புக்ஸை பார்த்து பார்த்து தான் நாங்க படிக்க கத்துக்கணும். அப்ப அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா தினத்தந்தியில வரும் அமானுஷ ஆன்மீகம் அப்படின்னு. இத ஒரு பர்சனாலிட்டி எழுதியிருந்தார். அவரு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வாழ்ந்த அகோரி அப்படின்னு அவரோட பேரு புனைப்பெயர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கதைகளை எழுதுனது யாரு, அது கதை அல்ல, நிஜம். இந்த உண்மை சம்பவங்களை தொகுத்து எழுதினவர் யாரு அப்படின்னு என் சண்முகம். இப்ப நீங்க ஒன்னும் இல்ல, கூகுள்ல போய் தேடினீங்க அப்படின்னா அமானுஷ ஆன்மீகம் என் சண்முகம் அப்படின்னு தேடினீங்கன்னா அது புத்தக வடிவிலே கிடைக்குது. அந்த தினத்தந்தியில வந்து அத்துணை கட்டுரைகளும் சரி. அதுல இந்த அமானுஷ ஆன்மீகம், ஆன்மீகம்ன்றது தெரியுமா, அது என்னம்மா அமானுஷ ஆன்மீகம் அப்படின்னா தாந்திரிக் ஃபார்ம்ல வழிபாடு பண்றது. ஐயோ தந்த்ராவா, அது வந்து பிளாக் மேஜிக் ஆச்சே, அது பில்லி சூனியம் ஏவல் தானே தந்திரம். கிடையாது. தந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு உச்சிஷ்ட அதிக பவர்ஃபுல் வாய்ந்த ஒரு மந்திர உபாசனை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தலைவன் யாரு அப்படின்னா அதர்வன மகரிஷி. அதர்வன மகரிஷி கலிகாலத்துல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய நேரம் உங்களால சுவாமி கும்பிட முடியாது, யாகம் பண்ண முடியாது, பூஜைகள் பண்ண முடியாது, புனஸ்காரங்கள் பண்ண முடியாது, ரொம்ப நேர் வழியில நாணயமா வாழ முடியாது. கண்டிப்பா ஒரு சில இடத்துலயாவது பொய் சொல்லணும், தலை குனியணும், நடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு அவர் தொகுத்த ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதர்வன வேதம் அப்படிங்களா. நிறைய ஈசன் சொல்ல அதர்வன மகரிஷி எழுதுனதுதான். இந்த அதர்வன வேதத்தினுடைய ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தந்திரா வழிபாடு அப்படின்ல. அதர்வன வேதத்தின் நாயகி தாயார் பிரத்யங்கரா, புரியுதுங்களா. அதே மாதிரி தசமகா வித்யாக்கள் தான் அதர்வன வேதத்தின் நாயகிகள். அம்பிகையை வச்சே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எழுதப்பட்டதுதான் அதர்வன வேதம். எதுவா இருந்தாலும் கொடுத்த இப்பயே இந்த க்ஷணத்திலே அப்படின்னு கொடுக்கக்கூடிய வழிபாடு எது அப்படின்னா அம்பிகை வழிபாடு. அம்பிகைய காமாட்சியா, மீனாட்சியா, விசாலாட்சியா நீ வழிபாடு பண்ற அப்படின்னா ஒரு சில விஷயத்துக்கு நீ அப்படிதான் வழிபாடு பண்ணும். ஒரு சில விஷயத்துக்கு நீ அவளோட கோர ரூபத்தை வழிபாடு பண்ணணும், உக்ர சுரூபத்தை வழிபாடு பண்ணணும். சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா பதிவு இன்னும் ரொம்ப பெருசா போகும். அதனால நான் ரொம்ப எளிமையா சின்ன லெவல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரி, இந்த தாரா பத்தின விஷயம் என்ன அப்படின்னா இதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு உண்மை கதையை சொல்றேன். இது உண்மையான நடந்த சம்பவம். நீங்க அந்த புத்தகங்களை வாங்கி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரி, அது என்ன, அது உண்மை சம்பவம். ஒரு முறை என்ன ஆகுது, அந்த புனைப்பெயர் அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த புனைப்பெயர், அவர் பேரு நம்ம வந்து சொல்ல வேண்டாம், அந்த அதுவும் உண்மையான பேர் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு ராமர் அப்படி வச்சுக்கலாம். அந்த அந்த பர்சனாலிட்டி என்ன பண்றாரு, அவர் வந்து நிறைய படிச்சவர், நிறைய ஒரு செல்வந்த குடும்பத்துல பிறந்தவர், வசதி வாய்ப்பு நிறைய இருக்கு, திருமணமாகி குழந்தைங்க இருக்காங்க. ஓகேங்களா. அவருக்கு இந்த தாந்திரிகத்து மேல அதிகப்படியான ஒரு நம்பிக்கை, ஜோதிடத்து மேல அதிகப்படியான நம்பிக்கை. அவருக்கு வாழும் காலத்துல ஒரு பெரிய ஜோதிடர் இருந்தார். ஜோதிடத்துல எல்லாமே கரைச்சு குடிச்சவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மை அது முடியுமா அப்படின்னா முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜோதிட கலைக்கே அரசன் யாரு அப்படின்னா சகாதேவன். சகாதேவன் எப்படி ஜோதிடனானா அதுக்கு ஒரு கதை இருக்கு. பாண்டு இறக்குறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, அப்பா 5 குழந்தைங்களையும் கூப்பிடுறாரு, பஞ்ச பாண்டவர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு, நான் வந்து இறக்கும் தருவாயில இருக்க ஒரு சாபத்தினால ஒய்ஃபோட சேர்ந்துருவாரு, அதனால இறந்துருவாரு. அது இன்னொரு பதிவுல உங்களுக்கு அந்த கதையே நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கமா சொல்றேன். இந்த இதுல ஷார்ட்டா சொல்றேன். அப்ப இறக்கும் தருவாயில இருக்கும்போது பாண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு சொல்லுவாரு, என்னுடைய உடம்பை யாரும் எரிச்சிடாதீங்க, புதைச்சிடாதீங்க. அவங்க வம்சத்துல எரிக்கிற ஒரு இது இருந்துச்சு, வழக்கம் இருந்துச்சு. எரிச்சிடாதீங்க, என்னுடைய உடம்ப பிச்சு பிச்சு சாப்பிட்டுருங்க. பிச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா முக்காலத்தையும் அறியும் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிம்பாரு. உடனே குழந்தைங்க என்ன பண்றாங்க, பிச்சு சாப்பிட போறாங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்களா தானே இருக்காங்க. அப்ப கிருஷ்ண பரமாத்மா வந்துடுறாரு. வந்து என்ன பண்றீங்க நீங்க குழந்தைகளா, இப்படியெல்லாம் செய்யலாமா? மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் இதுதான். நம்ம எல்லாம் மனுஷங்க, இப்படி செய்யலாமா, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துறாரு கிருஷ்ண பரமாத்மா. எப்படி அபிமன்யுக்கு சக்கரவியூகம் தெரியாம தடுத்து நிறுத்துவார், அந்த மாதிரி தடுத்து நிறுத்துறாரு. இதெல்லாம் வந்து தேவ ரகசியம், இதெல்லாம் செய்யக்கூடாது, விதியை மாத்திர விஷயம் இல்லைங்களா, செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு. நிறுத்திட்டு என்ன சொல்றாரு, போலாம், போயிட்டு நம்ம
கட்டைகளை கொண்டு வந்து எரிக்கலாம். அப்ப அது வரைக்கும் இந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா மிருகங்கள் இழுத்துட்டு போகக்கூடாது. அப்போ ஒருத்தரை காவல் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவனை அங்க காவல் போடுவாங்க. போட்டுட்டு மீதி 4 பாண்டவர்களை கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கட்டையை வந்து தலையில சுமந்துட்டு வராங்க. சுமந்துட்டு வந்து அப்பாடா முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப கிருஷ்ணரும் வந்து பாத்தீங்கன்னா நடந்து வருவாரு. அது கட்டை தலை மேல வந்து பாத்தீங்கன்னா மிதந்து வரும். மிதந்து வந்து கிருஷ்ணரும் மாயவன் இல்ல அவன் மாயவன் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து கிருஷ்ணர பரமாத்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒண்ணு நினைப்பாரு, ஒண்ணு சொல்லுவாரு, ஒண்ணு செய்வார். அத்துணை மாயை, அத்துணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதுரியம் நிறைஞ்ச ஒரு பகவான் அவரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அப்பாடா எவ்வளவு வெயிட் என்னால தூக்கவே முடியல அப்படின்னும் போது சகாதேவன் கேட்பான், இவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க, இது அவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்கு. கிருஷ்ணா, நீ நடந்து வந்த மாமா மாமா நீ நடந்து வந்த, உன் மேல கட்டைகள் மிதந்து தானே வந்துச்சு, நீயே வந்து அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணருக்கு புரிஞ்சிடும். அடாடா இவன் ஏதோ செஞ்சிட்டான் அப்படின்னு சகாதேவனை தனியா கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ என்ன பண்ண அப்படின்னு. இல்ல அப்பா சொன்னாரு இல்லையா, அப்பானோட கடைசி ஆசை இல்லையா, அவரோட உடம்ப பிச்சு சாப்பிட சொல்லி, அதனால அவரோட சுண்டு விரலை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்பா. அந்த சுண்டு விரலை சாப்பிட்டதுனால முக்காலத்தையும் அறியும் ஞானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சகாதேவனுக்கு உண்டு. ஆனா அப்படிப்பட்ட சகாதேவனுக்கு கூட கர்ணன் அவனுடைய சொந்த அண்ணன் அப்படின்றது தெரியாது. ஆக இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, என்ன ஜோதிடம் தெரிஞ்சாலும் அத்தனையும் எனக்கு தெரியும் அப்படின்னு யாராலையும் மார்த்தட்டி கொள்ள முடியாது. ஜோதிட கலை அப்படின்றது சமுத்திரம், பல சுவடுகள் அழிக்கப்பட்டது அப்படின்றது உண்மை. ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல பெரிய ஜோதிடர் ஜம்பவான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இவருக்கு இந்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசை வருது ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு. அப்ப அவரை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரை போய் பார்க்கறாரு. பார்த்து எனக்கு ஜோதிடம் கத்துக் கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவரு என்ன சொல்றாரு, அவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு. யார் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களா சேர்றாங்க அப்படின்னாலும் அவங்களோட ஜாதகத்தை கணிச்சிட்டு தான் மாணவர்களா சேர்த்துப்பார். அதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவரோட சுயநலம் ஒரு காரணமா இருந்துச்சு. சரி, அதை பின்னாடி பார்க்கலாம். இவர் என்ன சொல்றாரு, சரி உன் ஜாதகத்தை கொடு அப்படிங்கிறாரு. ஜாதகத்தை கொடுத்த உடனே அவர் சந்தோஷம் அடைஞ்சிடுறாரு. முகத்துல 1000 பல்பு எரியற மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம். இவர் யோசிக்கிறாரு, நமக்கு ஒன்றும் தெரியாது, இவர்கிட்ட கத்துக்கணும்னு போறோம், நம்மளோட ஜாதகத்தை பார்த்து இவரையே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி ஏதோ நம்மள வந்து சீடரா ஏத்துக்குனாரே போதும் அப்படின்னு. எவ்வளவு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தட்சணை வாங்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு தட்சணை எல்லாம் வேணாம், ஆனா நான் உரிய காலம் வரும்போது உன்னை ஒண்ணு கேட்பேன், நீ மாட்டேன்னு சொல்லாம செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்ப இவருக்கு ஒரு கொக்கி போடுது. இருந்தாலும் ஜோதிடத்து மேல அலாதி பிரியத்தினால சரி அப்படின்னு யோசிக்காம வாக்கு கொடுத்துடுற. இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், நான் எப்ப வாக்கு கொடுத்தேன், அது நீ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் யோசிப்போம். ஆனா இவர் ஏகலைவன் மாதிரி, சரி குரு கேட்டா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசு இருந்துச்சு. சரின்னுட்டாரு. அப்ப ஜோதிட கலையை நல்ல அருமையா இவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவரும் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. ஒரு காலகட்டம் வருது. காலகட்டம் வரும்போது அந்த காலகட்டம் என்ன அப்படின்னா, இவருக்கு ராகுனோட தசை வருது. அந்த சீடனுக்கு அந்த வாழும் அகோரி அப்படின்னு பார்த்தீங்களா, குடும்பத்துல வாழ்ந்த அகோரி, அவர் அகோரினே வச்சுக்கலாம், புனைப்பெயர் நிறைய இருக்கு, அது வேண்டாம், நீங்க புக்கு வாங்கி படிச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த அகோரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு தசை நடக்குது. அவரோட சுய ஜாதகத்துல எதை பார்த்து அந்த குரு ஏத்துக்கினாரு அப்படின்னா, சுய ஜாதகத்துல ராகு எக்ஸலண்டா இருக்கா, ராகு தசை நடக்குது, இதுக்காக காத்துட்டு இருக்காரு. காத்துட்டு இருக்கும் போது அப்பா அவர் சொல்றாரு, இப்ப நீ எனக்கு தட்சணை கொடுக்கறதுக்கான காலம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறாரு. ஐயா என்ன தட்சணை கொடுக்கணும் அப்படின்றாரு. அவரு வாழும் காலத்துல மணிகர்ணிகா, எப்பயுமே இன்றளவும் மணிகர்ணிகால வந்து பாத்தீங்கன்னா மணிகர்ணிகா சுடுகாட்டுல பிணத்துக்கு பஞ்சம் இருக்காது. எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்கு இருந்துட்டே இருக்கும். அதனோட ஒரு வரலாறு என்னன்னு தெரியாது, அதனோட தாத்பரியம் என்னன்னு தெரியாது, அதனோட மர்மம் என்னன்னு தெரியாது. எப்பயும் நெருப்பு இருந்துட்டே இருக்கும். இது மணிகர்ணிகா சுடுகாடு, சரிங்களா? அப்ப அந்த கங்கு இருந்துட்டே இருக்கும், பிணங்கள் இருந்துட்டே இருக்கும் மணிகர்ணிகால. ஒரு நாளைக்கு எத்தனை போனாலும் எடுக்கலாம். இப்ப நம்ம அது எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் வாழும் காலத்துல அவர் என்ன பண்றாரு, ஒரு பிணத்தை எடுக்கிறாரு. அந்த பிணம் யாரோட பிணம் அப்படின்னா, ஒரு நிறமாத கர்ப்பிணியினோட பிணம். பிணத்தை எடுத்துட்டு சொல்றாரு, இந்த பிணத்து மேல உட்கார்ந்து நீ சவசாதனை செய்யணும் அப்படிங்கிறாரு. சவசாதனை அப்படின்றது என்ன, இன்றளவு ஒவ்வொரு அகோரியும் சவசாதனை செய்யணும். செஞ்சா மட்டும்தான் அவங்க மேன்மைத்துவம் அடைவாங்க அப்படின்றது விதி. ஒவ்வொரு அகோரியும் சாதாரணமான அகோரியும் சொல்லிட முடியுமா? சமீபத்துல நம்ம பார்த்தோம், எத்தனையோ சின்ன சின்ன பிள்ளைங்களா நான் அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க இல்லையா? அப்படி கிடையாது. அகோரி அப்படின்றது கடுமையான பல தாந்திரிக பிராக்டிசஸ், தாந்திரிக செய்முறைகள் செஞ்சுதான் அவங்க
அவங்க அகோரி ஆவாங்க. அதுல ஒரு உன்னதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சவசாதனை செய்யறது. சவசாதனைனா என்னம்மா அப்படின்னா, ஒரு பொணத்தை எடுக்கணும். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இது நானும் செய்ய போறேன் அப்படின்னா செய்யக்கூடாது. தகுந்த குருமார்கள் அப்படின்றது இருக்கணும். அதுக்கும் மேல இந்த காலகட்டத்துல நம்ம சவசாதனை செய்யறது அப்படின்றதுலாம் இந்த ஊர்ல சாத்தியம் கிடையாது. புரியுதுங்களா? அகோரிகள் செய்யறாங்க. நம்ம வேணும்னா அவங்க கிட்ட சீடர்களா போலாம். ஆனா அவங்க டக்குன்னு ஏத்துக்க மாட்டாங்க. சோ இதை யாரும் வந்து பிராக்டிஸ் பண்ணாதீங்க. பட் இருந்தாலும் சொல்றேன். அந்த சவசாதனை அப்படின்றத அவர் என்ன பண்றாரு, ஒரு நிறைமாத கர்ப்பிணியினோட பிணத்தை கொடுக்குறாரு. பொதுவா நிறைமாத கர்ப்பிணியினோட பொணம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சில சம்பிரதாயங்கள் இருக்கு, சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த வயிறை கிழிச்சு அந்த குழந்தைய எடுத்துடணும். அந்த குழந்தைய எடுத்துட்டு குழந்தைய தொப்புள் கொடியை கட் பண்ணி குழந்தைய தனியா புதைச்சிட்டு அந்த வயிறுக்குள்ள தயிர் சாதத்தை வச்சு அதை தச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஈம கைங்கரியம் அப்படின்றத செய்வாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல யாரோ அதை அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிறைமாத கர்ப்பிணியினோட பொணத்துக்கு அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷம் இருக்குமா. அந்த வாழும் காலத்துல வயித்துல அந்த குழந்தையை தாங்கும் போது அந்த அம்மா எவ்வளோ கனவு கண்டிருக்கோம். ஐயோ என் குழந்தை இப்படி வரும், ஐயோ என் குழந்தை அப்படி வரும், என் குழந்தை எப்படி நான் சீராட்டி வளர்ப்பேன், எப்படி நான் பாலூட்டி வளர்ப்பேன் அப்படின்ற அந்த எண்ணங்கள், எண்ண அலைகள் ஜாஸ்தி இருக்குமா, சக்தி அதீதமா இருக்கும். அப்படின்றதுனால அவர் அந்த மாதிரி ஒரு பொணத்தை எடுத்தாரு. கூட வந்து பாத்தீங்கன்னா 10 பேரை கூட நிக்க வைக்கிறார். இவர்கிட்ட சொல்றாரு, இந்த சவத்து மேல நீ உட்கார்ந்து சவசாதனை செய்யணும். இவர் பயப்படுறாரு, ஐயோ நான்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் முடியாது அப்படின்னு போகும்போது ஆளுங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ செய்யறியா இல்ல சாவரியா அப்படின்னு கேட்கிறாங்க. உன்னை அடிச்சே கொன்னுட்டோமா, நீ செய்யறியா அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் யோசிக்கிறார், இவனுங்க கிட்ட எல்லாம் அடிச்சு நான் வந்து சாவறதை விட ஏதோ ஒரு நீ வந்து இந்த சவசாதனை செஞ்சா என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. அம்பிகையே நேர்ல வருவா, அம்பிகையே நேர்ல வரும்போது நான் சொல்ற வரத்தை நீ கேட்கணும் அப்படிங்கிறாரு. அம்பிகை எப்படி சுடுகாட்டுல நேர்ல வருவா, எங்க செய்யணும்னு கேட்கிறாரு. சுடுகாட்டுல செய்யணும் அப்படிங்கிறாங்க. அம்பிகை எப்படி சுடுகாட்டுல நேர்ல வருவா? அப்ப அவருக்கு தாராலாம் யாருன்னு தெரியாது. காளிய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தாராவை தெரியாது. அப்ப எந்த அம்பிகைனா எப்படி வருவா அப்படின்னா, அம்பிகை தாராவா வருவா அப்படிங்கிறாங்க. தாரானா யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் வந்து விவரிக்கிறார். விவரிச்சு அம்பிகையை நீ பார்த்த உடனே அது வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை வானலாவி நிப்பா, நீல வண்ணத்துல நிப்பா. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானலாவி ஒரு பெண் நீல வண்ணத்துல நிக்கிறா அப்படின்னா நம்ம பார்த்தா நம்ம இருதயம் துடிக்குமா, முதல்ல ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷாக்னால நம்ம இறந்து போயிடும். புரியுதுங்களா? ஆனா சுயஜாதகத்துல ராகு சூப்பரா இருக்கா, ராகுனோட தசை நடக்குது, புத்தி நல்லா இருக்கு, அதெல்லாம் அவர் கணிக்கிறார். கணிச்சு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாயார பாக்குறதுக்கான பிராப்தம் இருக்கு அப்படின்னு அவர் கணிக்கிறார், சொல்றாரு. அப்ப அவர் யோசிக்கிறாரு, இந்த அகோரி யோசிக்கிறாரு, சரி இவன்கிட்ட அடிபட்டு சாவறதை விட அம்பிகையை பார்த்து செத்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்றாங்க, ஒரு புட்டி சாராயத்தை இவருக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. நீ குடி. ஏன்னா தைரியம் இருக்காது இல்லைங்களா? அவ்வளோ பெரிய சொரூபத்தை வானலாவி நின்னா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் இல்லாம யாரால பார்க்க முடியும்? நான் என்ன அம்பிகையினுடைய வழிபாடு பண்ற ஒரு பர்சனாலிட்டியா இருந்தேன்னா கூட பார்த்த க்ஷணத்துல என்னோட இருதயம் துடிக்கிறது நின்னுடும் இல்லைங்களா? சரி, நம்ம காளியனோட ஒரு பதிவு பார்க்கும்போதே சொல்லியிருப்போம், என்ன சொல்லு அப்படின்றதுக்கே அவர் சித்த பிரம்ம பிடிச்சிச்சு. அந்த கதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்ப இவர் என்னன்றார், சரி நீ என்னமோ சொல்ற, சரி வா நான் போறேன், நான் செத்தா பரவாயில்ல அப்படின்ற ஒரு முடிவோட இவர் கிளம்புறாரு. கிளம்பும் போது நிறைய பச்சைக்கறி கொடுக்குறாங்க உங்களுக்கு. பச்சைக்கறி, ஆட்டுக்கறி நிறைய ஒரு மூட்டையில கொடுக்குறாங்க. அதே மாதிரி சாராயும் சில பாட்டில்கள் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த கூட வந்த அடியாட்களும் குருவும் போறாங்க. போயிட்டு சுடுகாட்டுல கரெக்டா மத்திம ஒரு பகுதியில நேரம் வந்து பாத்தீங்கன்னா 12 மணில இருந்து அந்த விடியற் காலையில 2 மணிக்குள்ள, 11ல இருந்து 2 மணிக்குள்ள, இந்த நேரம் உச்சிஷ்ட நேரம் அப்படிம்பாங்க. அந்த நேரத்துல எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்றாங்க. ஒரு மேடை அமைக்கிறாங்க, அந்த பொணத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் சுத்தி ரக்ஷா கவசம் போடுறாங்க. ரக்ஷா கவசம் அப்படின்றது இந்த மாதிரி உக்ர தேவதைகளை நம்ம வழிபாடு பண்ணும்போது ஹனுமனோட ரக்ஷா கவசம் போடலாம், இல்ல எந்த உக்ர தேவதையை நீ வழிபாடு பண்றியோ அந்த தேவதையினுடைய கவசமே போடலாம். அதை பத்தி நான் இன்னொரு பதிவுல உங்களுக்கு சொல்றேன். சரி, அந்த மாதிரி ரக்ஷா கவசம் போடுறாங்க. போட்டுட்டு அந்த பிணத்தை வந்து பாத்தீங்கன்னா படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு அந்த பிணத்தினோட வாய் கட்டு, தலைக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா, கழட்டிடுறாங்க. கழட்டினோடனே வாய் பொழக்கும் இல்லைங்களா, அந்த வாய் ஃபுல்லும் எண்ணெய் ஊற்றி, வேப்பெண்ணெய் ஊற்றி பெரிய திரி போட்டு விளக்கேற்றுறாங்க. விளக்கேற்றிட்டு அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா நிறைமாத கர்ப்பிணியாவே இருக்கா. அந்த பெண்ணுடைய வயிறு மேலே நெஞ்சு பகுதியில் உட்காந்து தாராவை வழிபாடு பண்ணணும். இதுதான் சவசாதனா. தாராவை வழிபாடு பண்றதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம் எளிமையான மந்திரம். தாரா துதாரே தூரே ஸ்வஹா, அவ்வளவுதான். இந்த எளிமையான மந்திரம் கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஃபுல்லும் அந்த அந்த உட்கார்ந்ததுல இருந்து நீ வந்து தாராவை வழிபாடு பண்ணும். அதுக்கு ஆல்ரெடி குரு தாராவை சித்தி பண்ணி வச்ச ஒரு தகடு, அந்த தகடை இவரோட பாக்கெட்ல போட்டுடுறாரு. இதை வச்சுக்கோ, இந்த தகடை வச்சுக்கோ, அதே மாதிரி கரியை வச்சுக்கோ. தாரா வந்து முன்னாடி நிற்கும் போது கரியை தூக்கி போடு, ரத்தம் கேட்பா, ரத்தம் கேட்கும் போது நீ வந்து பாத்தீங்கன்னா கரியை தூக்கி போடணும், அந்த ரத்தத்தை சாப்பிட்டுட்டு அவ கொடுப்பா. முழுசும் சொல்லலை,
இப்படி சொல்லிடுறாங்க. இவரும் என்னன்னு யோசிக்கிறாரு, சரி தாரா வருவா, அவ வானலாவி நிப்பான்லாம் தெரியாது அவருக்கு. தாரான்னு ஏதோ ஒரு ஒரு அம்மா வரும், அந்த அம்மா வரும்போது நம்ம என்ன சொல்லலாம், ஆனா அந்த அம்மா எப்படி இருக்கோ அந்த அம்மா கொஞ்சம் உக்கிரமா தான் இருக்கும். சரி ஓகே ஏதோ ஒண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னு இவர் போய் என்ன பண்றாரு, தாரா துத்தாரே தூரே சொஹா, தாரா துத்தாரே தூரே சொஹான்னு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்காரு. பண்ணிட்டே இருக்கும்போது இத குரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் உட்கார்ந்து இவரை வந்து பைனாகுலர்ல பாத்துட்டு இருக்காரு. இவர் வந்து இப்பதான் நம்மளுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, பைனாகுலர்ல பாக்குறாரு. இவர் மந்திரத்தை கரெக்டா சொல்றாரு, எழுந்து ஓடி வந்துடுறாரு. இவர் தான் போதையில இருக்காரு, இவருக்கு தெரியல, ஊத்தி விட்டுட்டாங்க. அப்ப இவர் மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காரு. தூரத்துல இருந்து எங்கேயோ 2 கண்ணு இவரை உத்து நோக்குது. இவருக்கு யாரோ நம்மள கூட வந்து பாருங்க, யாராவது கூர்ந்து கவனிச்சா நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி 2 கண்ணு உத்து நோக்குது. உத்து நோக்கும்போது இவர் யோசிக்கிறார், யாரும் நம்மள பாக்குறாங்களே, அவ்வளவு போதையிலயோ யாரும் நம்மள பாக்குறாங்களேன்னும் போது பார்த்தா ஒரு ஓனா. ஓனானா நிறைய சரியா தெரியல அவருக்கு. ஆனா அது ஓனா. ஓனா வந்து தூரத்துல இருந்து பாக்குது. பார்த்த உடனே இவர் என்ன பண்றாரு, என்ன கடிக்க போறியா, என்ன கடிக்க போறியான்னு அந்த ரக்ஷ கவசம் விட்டு வெளியே போயிடுறாரு. அந்த ரக்ஷ பந்தம் இருக்கு பாத்தீங்களா, மந்திரத்தை மறந்துட்டாரு, அந்த கரிய மறந்துட்டாரு, சாராயத்தை மறந்துட்டாரு. என்ன கடிக்க போறியா, என்ன சாவடிக்க போறியா, போதை அதிகமாயிடுச்சு. வெளியே போயிட்டு என்ன 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 அப்படின்னு அதை பிடிக்கிறாரு. அது கழுத்தை அமுத்துறாரு. அமுத்தும் போது அதனோட பல்லு இந்த இடத்துல ஒரே ஒரு கடி கடிச்சு ஒரு லைட்டா ஒரு துளி ரத்தத்தை எடுத்துட்டு வானலாவி நிக்குது. வானலாவி நின்னா ஒரு அம்மா, ஒரு பெண் நிக்கிறாங்க. அந்த பெண் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பார்த்த க்ஷணத்துல தான் இவர் பயப்படுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. கை கால் ஓட மாட்டேங்குது. இருந்தாலும் நேரம் நல்லா இருக்கு. அப்ப அப்படியே நிக்கிறார், ஸ்தம்பிச்சு நிக்கிறார். அந்த அம்மா எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல கருநீல நிறத்துல ஒரு பெண், பெரிய முடி, பெரிய முடி, காலிக்கு வந்து சடமுடி இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இவ அந்த முடிய பின்னி இருப்பா அப்படிம்பாங்க. தாரா அதுல அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவரிச்சிருப்பார். ஒரு வானளாவி ஒரு பெண்ணு, நீல நிறத்துல முடி, பெரிய கூந்தல், பெரிய பின்னல் போட்டு 108 மண்ட ஓடுகளை மாலையா அணிஞ்சு இந்த புலித்தோலான கீழாடை, ஒரு பாவாடை மாதிரி கட்டியிருக்கா. அவ ஒரு கையில தூக்கு கயிறு இருக்கு, ஒரு கையில கத்திரிக்கோல் இருக்கு. இப்படி அப்படியே பயங்கரமா நிக்கிறா. நாக்கு தொங்குது. அந்த நாக்கு தொங்குறதுல இருந்து ரத்தம் வழியுது. இதெல்லாம் நம்ம நடுராத்திரி பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்குங்க, கேட்கறதுக்கே பயமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிக்கிறா. நிக்கும்போது இவர் அப்படியே பாக்குறாரு. அப்படியே மேல பார்க்கும்போது தாயாரனோட கண்ணை பார்த்துட்டார். பொதுவா எப்பயுமே ராவண சம்ஹிதையில கூட ராவணன் சொல்லியிருப்பார், எப்ப நீங்க அம்பிகையை நேர்ல பாக்குறீங்க அப்படின்னாலும், உக்ர ரூபத்துல பாக்குறீங்க அப்படின்னா மட்டும் கண்ணை பார்க்கணுமா. கண்ணை பார்க்கும்போது அந்த தாயுள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். கண்ணுல அத்துணை கருணை இருக்குமா. கண்ணை பார்த்தா பார்த்துக்கினே இருக்கணும்னு தோணுமா. அந்த அளவுக்கு கருணை இருக்குமா. அத்துணை அழகான தேஜஸான அமைதியான கண்கள் இருக்குமா. அப்ப அந்த கண்ணை பார்த்துட்டார். கண்ணை பார்த்த உடனே இவரை சுதாரிச்சிட்டார். சுதாரிச்சோடனே அந்த அம்மா கேட்குறாங்க, மகனே என்ன வேணும் கேளு அப்படின்னு. எனக்கு வீட்டுக்கு போகணும். மகனே என்ன வேணும் கேளு 2வது முறை கேட்குறாங்க. எனக்கு வீட்டுக்கு போகணுன்ற அந்த அம்மா சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சொல்றாங்க, நீ வீட்டுக்கு போவ, ஆனா நீ என்ன ஒரே நாள் சவசாதனை, பொதுவாக அந்த சவசாதனைக்கு அப்படி ஒரு விஷயம் உண்டு, ஒரே நாள்ல நம்ம தாராவை பாத்திர முடியும். ஆனா இவரே வந்து ஈசனை காலகாலனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பல மாதங்களாகியும் பார்க்க முடியல. அது இன்னொரு பதிவுல சொல்லலாம். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நீ சவசாதனை செஞ்சுட்ட, அதுல வெற்றியும் கண்டுட்ட, எனக்கு ஒரு துளி ரத்தமும் நீ பிரசாதமா கொடுத்துட்ட, நீ வந்து பாத்தியானா நான் உன் முன்னாடி நிதர்சனமா வந்து நின்னுட்டேன். நீ ஏதாவது என்கிட்ட வரம் கேட்கணும், நீ கேளு, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுப்பா அப்படின்னு அந்த அம்மா சிரிச்சுட்டு கேட்கும் போது இவர் கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. கண்ணை பார்த்துட்டாரு, ஆட்டோமேட்டிக்கா அந்த தைரியம் வந்துடும். தாயாரனோட கண்ணை பார்த்தா நமக்குள்ள ஒரு உத்வேகம், தைரியம், தன்னம்பிக்கை அத்தனையும் வந்துடும். அப்ப இவர் கேட்கிறாரு, ரொம்ப புத்திசாலித்தனமா, அவங்க குரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் குரு என்ன கேட்டாலும் நீ தரணும் அப்படின்றத நீ வரமா கேளு அப்படின்னு இருப்பாரு. இவர் என்ன பண்றாரு, ஒரு செகண்ட், ஒரு க்ஷண நேரம் சுதாரிச்சுக்கிறார். சுதாரிச்சு நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படின்ற ஒத்த வார்த்தை மட்டும் சொல்றாரு. சரி அதையே உனக்கு வரமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தந்துடுது. தந்துட்டு என்ன பண்ணுது, இப்ப நீ வீட்டுக்கு போகணும்னு சொன்ன, கண்ணை மூடு அப்படிங்குது. கண்ணை மூடுறாரு. அடுத்த செகண்ட் கனவு மாதிரி இருக்கு. வீட்டுல பெட்ல இருக்காரு. எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா விடியற்கால ஒரு 4, அந்த விடியற்கால பொழுதாயிடுச்சு. உடனே எந்திரிச்ச உடனே தலை சும்மா வலி, இடி இடி இடின்னு இடிக்குது. அதிகப்படியான கடவுளினுடைய எனர்ஜியை நம்மளால தாங்க முடியாது. பயங்கர தலைவலிக்கும். அதீதமா சுவாமி கும்பிட்றவங்களுக்கு, ஜபம் பண்றவங்களுக்கு இது தெரியும். அதிகப்படியான தலைவலிக்கும். தலைவலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. கையை பார்த்தா இது கனவா உண்மையா அப்படின்னு கையை பார்த்தா கையில வந்து ஒரு கடி இருக்கு. ஒரு சின்ன கடி, பல்லு இறங்கி ரத்தம் இருக்கு. ரத்தம் அந்த அந்த இது இருக்கு,
இது மாதிரி அதாவது கடிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. சரி, பேக்கெட்டை பார்க்குறாரு, பேக்கெட்ல அந்த தகடு இருக்கு. அப்போ அவருக்கு புரிஞ்சிடுது இது கனவு இல்லை, உண்மை. வேலை செய்கிறவனை கூப்பிடுறாரு, வேலையாளை கூப்பிட்டு அப்போ ஒரு ஆஸ்பிரின் வாங்கிட்டு வா அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, இங்க வந்து இப்போதைக்கு கடை இருக்காது, நான் அங்க போனோம், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, சரி இது உண்மைதானா? தாரா நம்ம முன்னாடி நேர்ல வந்து நின்னால, தாரா கிட்ட நம்ம பேசணும். முறை பார்க்கும்போது தானே பயம். எப்பயுமே மனுஷங்களுக்கு கூட அப்படித்தானே. தப்பு செய்யறோம் அப்படின்னா முறை தப்பு செய்யும் போது தான் நம்ம பயப்படுவோம். அடுத்தடுத்து ரொம்ப தைரியமா தப்பு செய்வோம். அந்த மாதிரி இவர் தப்பு செய்யல. தாயாரை பாக்குறாரு. தாயாரை முறை பார்க்கும்போது பயந்தாரு. அடுத்து நம்ம தாய், நம்ம அம்மா அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லைங்களா? பார்வதியினோட அம்சம் தானே. பார்வதி தானே தாராவா இருக்கா. பார்வதி தானே 10 அவதாரம் எடுத்திருக்கா. அப்ப பார்வதியினோட அம்சம். அப்ப என்ன பண்றா? பார்வதியே தான் வந்து பாத்தீங்கன்னா தாரா. அப்ப மறுநாள் போறாரு. போகும்போது சும்மா போல 2 செவ்வே இளநீர் வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போயிட்டு தாயார்னா இப்ப எந்த ரக்ஷ கவசமும் கிடையாது. எங்க அம்மா நான் கூப்பிடும் போதெல்லாம் வரேன்னு சொல்லிட்டா, நான் என்னத்துக்கு அவளுக்கு ரக்ஷ கவசம் எல்லாம் போடணும்? அதெல்லாம் கிடையாது. நான் பயப்படலாம் மாட்டேன். அப்ப இவர் நேரா போறாரு. போயிட்டு தாயாரை கூப்பிடுறாரு. தாயார் வரா. தாயார் வந்த பின்னாடி நிறைய அவருக்கு வந்து செவ்வெள நீர் கொடுக்குறாரு. நிறைய உலக சேமத்திற்காக, உலக நன்மைக்காக பல விஷயம் அவர் செஞ்சார். இது அந்த இடுகாட்டுக்கு வெளியே டீ கடை வச்சிருந்த ஒரு இஸ்லாமிய அன்பர், அவருக்கும் இந்த விஷயம் தெரியும். அவர் பார்த்ததெல்லாம் இல்லை. இவர் போவாரு, அங்க ஏதோ வழிபாடு பண்றாரு, ஏதோ வந்து தெய்வத்தை பார்க்கறாரு, ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தியை பார்க்கறாரு அப்படின்ற விஷயம் தெரியும். இது உண்மையான கதை. ஆக தாரா அப்படின்றது அவர் கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எது செஞ்சாலும் எங்க அம்மா சொல்லிட்டா, எங்க அம்மா தாராம்மா சொல்லிட்டா, அவ சொன்னா நான் கேட்காம இருப்பேனா, அவ சொன்னா நான் செஞ்சிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தாராவை பத்தி பேசுவாரு. ஆக குடும்பத்திலே வாழ்ந்த அகோரி. நிறைய பேர் சொல்லுவாங்க அகோரி எல்லாம் குடும்பத்துல வாழ முடியாது. வாழலாம். உன்னோட அன்பு உண்மையா இருந்தா நீ இந்த சைடு குடும்பத்துல வாழ்ந்தே கூட நீ வந்து பாத்தீங்கன்னா அகோரி, அதுக்கும் மேல ஒரு உன்னதமான நிலையும் அடைய முடியும். சரி, இப்ப இந்த தாரா அம்மா யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த தாராவை வழிபாடு பண்றதுனால என்ன மாதிரி பலன்? ரொம்ப எளிமையான விஷயமா. தாராவை நம்ம இப்படிதான் சவசாதனை செஞ்சுதான் நம்ம நேர்ல பார்க்கணுமா? அதுக்கு நம்ம ஜாதகம் சப்போர்ட் பண்ணணுமா? எளிமையான விதத்துல தாரா வழிபாடு பண்ணலாமா? இப்ப நீங்க வந்து ரொம்ப சிம்பிள்மா, எளிமையா நம்ம சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சமூக வலைத்தளத்துல பாக்குறோம் அப்படின்னா ரெட் தாரா மந்த்ரா, கிரீன் தாரா மந்த்ரா இப்படின்லாம் கொடுப்பாங்க. ஒரு அழகான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வச்சு இதுதான் தாரா அப்படிம்பாங்க. தாரா அத்துணை அழகா இருப்பாளா? இல்ல, அவ வந்து அத்துணை அழகானவளா இருந்தாலும் உக்ர சொரூபினி, கோர ரூபினி, வானலாவி நிற்கக்கூடியவ. அப்ப இந்த கிரீன் தாரா மந்திரம், அது ரெட் தாரா மந்திரம், ப்ளூ தாரா மந்திரம், என்னென்னவோ தாரா மந்திரம் சொல்றாங்களே, அதெல்லாம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்த மதத்தினர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தாராவை ரொம்ப அழகா காமிப்பாங்க. அது ஆனா தாரானுடைய உண்மையான சொரூபம் இதுதான். புரியுதுங்களா? சரி, இப்ப நிறைய பேருக்கு தாரானுடைய மந்திரத்தை விட அந்த கிரீன் தாரா, மணி அட்ராக்ஷன் மந்த்ரா இப்படிலாம் போடுறாங்க. அதை நினைச்சு வழிபாடு பண்றாங்க. ஆனா வழிபாடு பண்ணும்போது நீங்க கேட்கணும், அம்மா ரொம்ப நீ வந்து தாயாரை மட்டும் அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டா நிதர்சனமா சொல்லு அப்படின்னு கேட்பா. அதே மாதிரி முன்னாடி வந்து நிப்பா. நீ என் முன்னாடி வராத, நான் கேட்கறத மட்டும் நீ கொடு அப்படின்னு கேட்டியானாலும் ஓகே அப்படின்னுட்டுவா. சரிம்மா நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டுவா. ஆக தாராவை எதுக்கு வழிபாடு பண்ணும்? எங்கெல்லாம் பெரிய பிரச்சனை, மனுஷங்களால தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை, என் பிரச்சனையில இருந்து என்னால என்ன பண்ணியும் மீண்டு வர முடியல, வாழ வழியே இல்லை, ஏதாவது பண்ணணும், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னும் போது நம்ம தாராவை வழிபாடு பண்ணலாம் அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய குழந்தைகளால நம்ம ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவிப்போம். அந்த மாதிரி ஒரு கதையை நான் உங்ககிட்ட பகிர்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா யாரோட ரகசியத்தையும் வெளியே சொல்லக்கூடாது. அது எத்திக்ஸும் கிடையாது. அப்ப நான் உண்மையான பேரும் சொல்லலை, ஊரும் சொல்லலை, நான் மாத்தி சொல்றேன். ஆனா இது ஒரு உண்மை கதை, என்னோட அனுபவத்துல நான் கண்ட கதை. அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தாராவை கொடுத்தேன். இந்த மாதிரி 3 இன்ஸ்டன்ஸ் நடந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு நான் வந்து காளியை கொடுத்தேன், ஒருத்தவங்களுக்கு தாரா வழிபாடு கொடுத்தேன். அப்ப தாரா வழிபாடு கொடுத்த அந்த பெண்ணோட கதை என்ன அப்படின்னா, இந்த காளி வழிபாடு கொடுத்த பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த வந்து வைர வியாபாரியினோட பொண்ணு. இந்த தாரா வழிபாடு கொடுத்த பொண்ணும் யாரு அப்படின்னா ஒரு பெரிய நகைக்கடை உரிமையாளர். நகைக்கடை உரிமையாளர் இவங்க வந்து இந்த நாட்டில் இல்லை, வடநாட்டில் நகைக்கடை உரிமையாளர். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே பிள்ளை. இந்த ஒரே பிள்ளை வீட்டில் இருக்கிற வீட்டில் மட்டும் என்ன பிரச்சனைனாமா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இது கிடைக்கல, நம்மளுக்கு அது கிடைக்கல, நம்ம குழந்தைய ரொம்ப சௌக்கியமாக வளர்க்கணும் அப்படின்னு ஓவராக செல்லம் கொடுக்குறோம், ஓவராக அன்பு வைக்கிறோம், ஓவராக பாசம் வைக்கிறோம். பிள்ளைங்களை பெருசாக நம்மளால கண்காணிக்க முடியல. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை நம்புகிறோம். அதே மாதிரி தான் அந்த பேரண்ட்ஸும் அந்த பிள்ளைய நம்பினாங்க. அவங்க வந்து வடநாட்டு
வடநாட்டுல எப்படி அப்படின்னா, பசங்க கூட நிறைய சுத்துறது. வயசு பொண்ணு. ஒரு ஃபைனல் இயர் முடிச்ச பொண்ணு. ஒரு 20, 21 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தா. அப்ப அந்த பொண்ணு வந்து பாருங்க, வீக்கெண்ட் ஆனா பிள்ளைங்களோட ஆம்பள பசங்களோட வெளிய போறது, டேட்டிங் போறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. நம்ம கலாச்சாரத்திலேயே இப்ப வந்துருச்சு. தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி. அவங்க கலாச்சாரத்துல பல வருடங்களுக்கு முன்னாடி அது வந்து சாதாரணமா இருந்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த உண்மை கதை இது. அப்ப அந்த அம்மா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு முறை போன பொண்ணு திரும்பி வரவே இல்ல. எப்பயுமே ஒரு நாள் விட்டு வந்துரும். 2வது நாள் விட்டு வந்துரும். பசங்களோட போறது, ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறது, ஃப்ரெண்ட்ஸோட போறது, அங்க போறேன், இங்க போறேன்னு என்ஜாய் பண்றது. ஆம்பள பசங்க, பொம்பள பசங்க எல்லாமே போறது. இப்படிலாம் இருந்திருக்கு. ஒரு நாள் போன பொண்ணு திரும்பி வரவே இல்ல. அப்ப இவங்க தேடுறாங்க, தேடுறாங்க. எங்க தேடியும் பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்கல அப்படின்னும்போது, எங்க ஊர்ல ஒரு நகைக்கடை உரிமையாளர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஊரு அப்படின்றதுலாம் வேண்டாம். நான் கிளினிக் வச்சிருக்க ஒரு ஊர். நான் ஒரு 2, 3 இடத்துல கிளினிக் வச்சிருக்கேன். அங்க ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடை உரிமையாளர்கள் எப்படியோ வந்து கேள்விப்பட்டு அவங்க கிட்ட போலாம். சிவ வழிபாடு ஏதாவது சொல்லுவாங்க. சிவ வழிபாடு பண்ணும்போது சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தது. வரும்போது அவங்க சொல்றாங்க, "அம்மா இந்த மாதிரி விஷயம். பயங்கர வசதி ஒத்த பிள்ளை. அந்த பிள்ளைக்காக தான் வாழ்க்கை. அந்த பிள்ளை இல்லைன்னா வாழறதே வேஸ்ட்." அப்படின்ற ஒரு மனசுல வந்து மன நிலைமையில அவங்க அப்பாவும் இருக்காங்க, அவங்க அம்மாவும் இருக்காங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்க. அழ மட்டும் தான் அழறாங்க. ஆனா கூட்டிட்டு வந்த பெர்சன் எல்லாத்தையும் சொல்றாங்க. உலகத்துல அதாவது அவங்க அவங்களோட அதாவது ஃபேமிலில யாருக்குமே தெரியாது. கூட்டிட்டு வந்த அந்த அம்மாக்கு, அந்த பொண்ணோட அப்பா, அம்மாக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு. எங்கேயோ ஓடி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பொண்ண எப்படியாவது கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "எங்க இருக்குன்னே முதல்ல பொண்ணு தெரியல." அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? அப்படின்னும்போது, அப்ப அதுல அவங்க வந்த நேரம், அந்த பிரசன்னம்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு ஆபத்துல இருக்கு. அப்படின்ற மாரி பிரசன்னம் சொல்லுது. அப்ப நான் என்ன சொன்னேன், "இல்லம்மா, உங்க பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க பொண்ணு ஆபத்துல இருக்கு. அந்த ஆபத்துல இருக்கிறதுனால, என்ன ஆபத்து அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு சிறை வைக்கப்பட்டிருக்கு. அந்த கிரகங்களோட நிலைமை அப்படி இருக்கு. பொண்ணு எங்கேயோ சிறை வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். வழிபாடு பண்ணுவீங்களா? வழிபாடு பண்றேன். பொழப்பெல்லாம் உட்டுட்டு வழிபாடு பண்றதே வேலையா இருக்கணும். பண்ணுவீங்களா? பண்றேன். அப்ப நான் என்ன பண்றேன், தாரானோட மந்திரத்த குடுக்குறேன். தாரானோட மந்திரம் ஒரு தாந்திரிக மந்திரத்த குடுக்குறேன். குடுத்துட்டு, "அம்மா இத 108 முறை நீங்க சொல்லுங்க." அந்த அம்மா சொல்லுது, "அம்மா என் பொண்ணு சீக்கிரம் வந்துடணும்மா. இன்னும் நெறைய சொல்லுன்னா கூட சொல்றேன். 1008 முறை சொல்லுமா." 1008 முறை சொல்றாங்க. அந்த அம்மா 11 நாள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இப்ப வடநாட்டுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் லைட் ஏரியாஸ்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. அந்த மாரி ஒரு இடத்துல பொண்ணு சிறை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியுது. அதுலயும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. வசதியான வீட்டு பொண்ணு அப்படின்னா, அவங்களனோட வேல்யூவே ஜாஸ்தியாம். அவங்களுக்கு அப்படின்னு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியல அத பத்தி. சரி, அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சுட்டாங்க. இவங்க ஆளுங்கள நாலா பக்கமும் அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "என் பொண்ணு வந்து எக்காரணத்துக்கு கொண்டு கெட்டு போக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், என் பொண்ணுக்குன்னு உரிய கஸ்டமர்ஸ நான் அனுப்புறேன்." இந்த மாரி 3 ஸ்டோரி இருக்கு. நான் வந்து பார்த்தது. என் பொண்ணுக்கு அப்படின்ற கஸ்டமர் டெய்லி நான் அனுப்புறேன். இடம் கண்டுபிடிச்சுட்டாங்க. வெளிய கொண்டு வர முடியல. பொண்ணுக்குன்னு உரிய கஸ்டமர காசு குடுத்து இவங்களே அனுப்புறாங்க. இத விட கொடுமை உலகத்துல எதுவுமே இல்ல. அனுப்புறாங்க. பொண்ணு கெடக்கூடாது. அவன் போய் பொண்ண பத்திரமா பார்த்துன்ட்டு வரணும். அந்த மாரி தினம்தோறும் அனுப்புறாங்க. 21 நாள் தொடர்ந்து அனுப்புறாங்க. புரியுதுங்களா? அங்க இருக்க ஆளுங்களெல்லாம் பார்க்குறாங்க. அத வந்து மெயின்டெயின் பண்றது ஒரு பெர்சன். அவங்க வந்து ஆணா, பெண்ணான்னு தெரியல. ஆனா அவங்க புடவெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா திருநங்கை இல்ல அப்படின்றது மட்டும் தெரியுது. அப்ப அவகிட்ட காசு குடுத்து வாங்க முடியல. அப்ப அந்த காவல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட ரேட் டெய்லி பேசுறாங்க. எவனும் ஒத்து வர மாட்டேங்கிறான். 21 நாள் தாரா தாயார கும்பிட்டாங்க. 22வது நாள் அதுல இருக்க ஒருத்தன் என்ன சொல்றான், வெளிய பிள்ளைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கூட்டின்னு போறது. பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு அவங்களோட பங்களாக்கு கூட்டின்னு போறது. அந்த மாதிரி இந்த பிள்ளைய கூட்டின்னு போற நாள் வந்திருக்கு. அவன வந்து இவங்க ரேட்டு பேசிட்டாங்க. அவன் வெளிய கூட்டிட்டு வரவன் சைலன்ட்டா அந்த பொண்ண யார கட்டிட்டா பல பல லட்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லீகலி எல்லாமே பண்ணியிருக்காங்க. லீகலியும் ஆக்ஷன் எடுத்தாங்க. அதே மாரி குறுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆக மொத்தம் பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த கூட்டிட்டு வந்து விட்டாரு பார்த்தீங்களா, அந்த பெர்சனும் பத்திரமா வந்து வெளிய சேர்ந்துட்டார். ஸோ, இது எவ்வளோ பெரிய விஷயம். பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த மாரி இடங்களுக்கெல்லாம் ஆ பிள்ளைங்க பொம்பள பிள்ளைங்க போனாங்க அப்டின்னா, இதுவும் கேள்விப்பட்டது தான். நம்மளுக்கு தெரியல பெருசா. சொல்லக்கூடிய செவி வழி செய்தி தான். பொம்பள பிள்ளைங்க போது அப்டின்னா, இது புலி வாயில மாட்டுனா மாதிரி. புலி வாயில நம்ம மாட்டிக்கணும் அப்டின்னா, நம்ம இழுக்க முடியாது. உடம்பு கொதறி தான் வரும்.
புலியா வாயை திறந்தாதான் உண்டு. புலியா வாயை திறக்கிறதுக்கு வழி இருக்கா, வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி இந்த இந்த பொண்ணு அப்படி போய் மாட்டி தாரா காப்பாத்தி கொடுத்தா அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி சுத்தமா போச்சோ அதே மாதிரி சுத்தமா வந்துச்சு. எந்தவித நோய் வாங்கிக்கல, யாராலையும் சீரழிக்கப்படல. அவங்க அப்பா அம்மானோட மரியாதையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே கெட்டு போல. தாயார் பொண்ணு எப்படி போச்சோ அப்படியே மீட்டு கொடுத்தா. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நாலா பக்கமும் நான் மாட்டிக்கினேன், எனக்கு வெளியே வர்றதுக்கு வழியே தெரியலம்மா அப்படின்னா நீ வழிபாடு பண்ண வேண்டியது தசமகா வித்யாக்கள் தான். அதுலயும் தாரானோட வழிபாடு. சரிங்களா? அந்த பொண்ணு வந்துச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப குழந்தைங்க இருக்கு, பொண்ணு கௌரவமா வாழுது. குழந்தைங்களே கொஞ்சம் பெருசாயிடுச்சுங்க. எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, பொதுவா ஒருத்தவங்களுடைய கதையை வெளியே சொல்லக்கூடாது, அது எத்திக்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, எந்த ஊரும் தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அப்படி சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பதிவை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் கலியுகம் இது. பிள்ளைங்களால அவமானப்படுறவங்க, அசிங்கப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்க வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதே இதுதான், நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். அவங்க போய் சொல்ல, அவங்களோட ஜாதகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப கௌரவமான குடும்பம். ஆனா பிள்ளைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு வழிபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, நீ எனக்கு வந்து 2 கோடி கொடு, 2 லட்சம் கொடு, இதெல்லாம் பரிகாரம் அப்படின்ற பேர்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது இப்ப ஜோதிடத்துல. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஏமாறாதீங்க. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா கர்ம வினை, நம்ம செஞ்ச கர்ம வினை, நம்ம சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் நம்ம செஞ்சது, நம்மளோட சொல்லாலும் செயலாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட வழிபாட்டுனாலையும் வெளியே வந்துட முடியும். கவலையப்படாதீங்க. அந்த மாதிரி வழிபாட்டுனால வெளியே வர்றதுக்கு அப்படின்னு இந்த மாதிரி தெய்வங்களுடைய வழிபாடு இருக்கு. அதுவும் பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னா பெண் தெய்வங்கள் காலை பிடிங்க, உடனே நல்லது நடக்கும். சரிங்களா? ஆக இப்ப இந்த தாரானுடைய வழிபாடு அத்துணை உன்னதமான வழிபாடு. நீங்க நினைக்கிற மாதிரி அவ பேர் அழகி கிடையாது, அவ பேர் அழகிதான். ஆனா அவ வந்து ரூபம் வந்து பாத்தீங்கன்னா உக்ர ரூபம். அதை தெரிஞ்சு வழிபாடு பண்ணுங்க. இதுக்கும் மேல தாரானோட வழிபாடு எத்தனையோ வகையான வழிபாடு இருக்கு. தாரானோட வழிபாட்டுனால எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்த எத்தனையோ உண்மை கதைகள் இருக்கு. இனிவரும் பதிவுகள்ல நான் சொல்றேம்மா. நன்றி.